இன்றைய நாளில் மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டிலிருந்து அழைக்கப்பட்டவர் சவுல். வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9:4. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்போஸ்தலர் 9:4 உள்ள இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகும். இயேசுவை விசுவாசித்தவர்களை துன்புறுத்தி வந்த சவுல் இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்த தருணம் இது. பார்த்தீங்கன்னா இயேசுவோட சீடர்கள் அவர்களை எல்லாத்தையும் துன்புறுத்தி வந்த சவுல் பார்த்தீங்கன்னா இயேசுவோட நேருக்கு நேர் சந்தித்து ஒரு வாய்ப்பை கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தார். தேவன் நம் பெயரை சொல்லி அழைக்கிறார். சவுல் இயேசுவை தேடி போகவில்லை, ஆனால் இயேசு சவுலை தேடி வந்தார். சவுலே சவுலே என்று பெயர் சொல்லி அழைத்து அவர் சவுலை நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறார். நீங்கள் அவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் தேவன் உங்களை பெயரை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தனிப்பட்டதில் சந்திக்க விரும்புகிறார். அதுதான் சவுல் கர்த்தரை தேடி போகவில்லை, ஆனால் சவுலை தேடி கர்த்தர் வந்தார். ஸோ அது போல தான் நாமும் பல தூரம் விலகி கர்த்தரை விட்டு விலகி எவ்வளவோ உலக பிரகாரமான காரியங்கள் போனாலும் கர்த்தர் நம்ம நிச்சயம் கைவிட மாட்டார். நம்மளை தேடி வரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்மளுக்கு கூப்பிடக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயம் நம்மளை கூப்பிட்டு நம்மளை தேடி வரக்கூடிய ஆண்டவராக நிச்சயம் இருக்கார். சவுலை தேடி எப்படி போய் சந்தித்து சவுலை பவுலாக மாற்றினாரோ அது போல உங்களையும் எங்களையும் கூட இன்றைய நாள்லையும் நம்மளை மாற்றக்கூடிய ஒரு நிச்சயமான ஆண்டவராக இருக்கா. நாம் அவரை நிச்சயம் அவர் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். சபையை துன்பப்படுத்துவது இயேசுவை துன்பப்படுத்துவதாகும். ஸோ ஒரு சபையை துன்பப்படுத்துவதுங்கிறது இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதாகும். அந்த வேலையை தான் சவுல் செஞ்சு கொண்டு இருந்தார். சவுல் இயேசுவை நேரில் பார்த்தது கூட கிடையாது. அவர் சீஷர்களை தான் துன்புறுத்தினார். ஆனால் இயேசு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்படும் ஒவ்வொரு செயலிலும் நேரடியாக தேவனை தொடுகிறது. தேவன் தம் பிள்ளைகளின் வழியை தன் வழியாக உணர்கிறார். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் கூட தேவன் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தேவனை உண்மையாக விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு தேவன் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நிச்சயம் உணர்கிறார். ஸோ அந்த உணர்வோடு தான் நம்மளுக்கு என்ன செய்யறார், முன்னின்று உதவி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான இதை தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கார். சவுல் மனமாற்றம் ஒரு தாழ்மை அனுபவம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு மனமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் சவுல் ஏன் என்னென்னு எழுத்து கேட்காம என்ன செய்யறார், ஒரு மனமாற்றத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்கிறார். சவுல் குதிரையிலிருந்து அல்லது உயரிய நிலையிலிருந்து தரைமட்டத்துக்கு விழுந்தார். ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் போது அவனுடைய பெருமை அழிகிறது. தரைமட்டத்திற்கு தாழ்த்தப்படும் போது தான் பரலோகத்தின் சத்தம் கேட்க தொடங்கிறது. நம்முடைய பழைய சோபம் கீழே விழும்போது தான் புதிய மனிதனாக எழ முடியும். ஸோ நாமும் கூட நம்மளோட தாழ்மை தான் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த மாதிரியான உயர்வுக்கு நாம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட சொல்லுக்கு எல்லாத்துக்கும் நம்மளை உட்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை நிச்சயம் மேல் நோக்கி உயர்த்தக்கூடிய ஒரு நல்லவனாக. நாம் பார்த்தீங்கன்னா இயேசு சவுலை உடனே தண்டிக்கவில்லை, மாறாக ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இது சவுல் தன் தவறை சிந்தித்து பார்க்க கொடுத்த வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா நம்ம சவுல் அவ்வளோ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீச்சர்களை துன்பப்படுத்தியிருக்கார். ஆனாலும் இயேசு ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை, கேட்கிறார். இது ஒரு சவுல் தன் தவறை சிந்தித்து பார்க்க கொடுத்த வாய்ப்பு. ஏன் என்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா கர்த்தரையே துன்பப்படுத்துகிறதாக அர்த்தம். ஸோ அப்போ சவுல் என்ன செய்கிறார், ஒரு நிமிடம் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் சிந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கார். தேவன் இன்னும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தவறான பாதைகளை விட்டு திரும்பும்படி மெல்லிய சத்தத்திலே அவர் அல்லது சூழ்நிலைகள் மூலமாகவோ தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஸோ நம்மளோட வாழ்க்கை கூட நம்ம நிறையா விஷயங்களில் தேவனை விட்டு மாறி விலகி எவ்வளவோ தூரம் போகிறோம். அந்த மாதிரியான நேரங்களில் ஆனால் நம்ம காதுகளில் நம்ம மனதில் என்ன செய்கிறார், தேவன் நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என்னைக்காச்சும் அந்த உணர்வு நமக்குள்ள உள்ள சத்தமாக கேட்கும்போது நம்ம நிச்சயம் சவுலை போல் ஒரு நாள் சவுல் எப்படி பவுலாக மாறினாரோ நாமும் அந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக கர்த்தர் காத்திருக்கிறார்.
சபையை அழிப்பேன் என்று கிளம்பிய சவுலை சபையை கட்டும் பவுலாக மாற்றியதே இந்த ஒரு அழைப்பு தான். நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை நம்மை மாற்ற வல்லமை இது. நம்மளோட கடந்த காலம்லாம் எப்படி இருந்தாலும் தேவன் வந்து நம்மளை வந்து நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். சவுல் வந்து இந்த எல்லா சபைகளையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புனவர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சபையை அதிகமாக கட்டினவர் வந்து சவுல் தான். ஸோ தேவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைச்சாருனாலும் அவர் வந்து நம்மளை எந்த இதுக்கும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் வந்து நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகள் சொன்னீங்களா, நம்ம வியாதிகள் எவ்வளவோ இருக்கும், நம்மளை வந்து நிச்சயமாக அழைக்கக்கூடிய ஒரு தேவனாக நிச்சயமாக இருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அழைச்சி சவுலை எப்படி பவுலாக மாற்றினாரோ இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு அவர் வந்து நிச்சயம் தன்னுடைய சீடர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாம் வந்து அவரோட சத்தத்துக்கு செவிக்க சாய்த்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதராக நம்ம மாற்றுறதுக்கு நம்ம மனநிலைமை இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளோட தேவைகள் கட்டாயம் சந்திக்கப்படும். கர்த்தருக்காக நம்மளை உண்மையாக முழு மனதுடன் நம்ம ஒப்படைக்கும் போது நம்மளுடைய தேவைகள் எல்லாமே வந்து அவர் முன்பாக சந்திக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான சந்திக்கப்படும் போது எல்லாருமே வந்து கர்த்தருக்காக காத்து இருந்து நம்மளோட வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தேவன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வியாதியில் இருக்கேன், என்னை கைவிட்டுட்டாரு எல்லாமே இருக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் கூட கடந்த ஆண்டுகளில் சில சுகம் இல்லாமல் இருந்தேன், எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரத்திலும் கர்த்தர் என் மனதுக்குள் பேசினார். என்ன என்று இருந்தால், நீ இந்த முடிஞ்சிடும், ஒரு நாளில் முடிஞ்சிடும், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை வல்லமையாக என் மனதுக்குள் பேசி என்னை வந்து காப்பாற்றினார். இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி ஒரு செய்தி அளிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ நாமும் கூட நம்ம வந்து கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கடைசி நிமிடத்தில் இல்லாமல் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசி நேரத்தில் தான் கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஸோ அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சோதனையின் முடிவு பண்ணி பரியதற்கு போகும்போது கூட கர்த்தர் வந்து நம்மளை வந்து பேர் சொல்லி அழைத்து தூக்கி திருப்பி பழைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரக்கூடிய ஆண்டவராக இருக்கார். ஸோ அதனால் எல்லாரும் கர்த்தரிடத்தில் காத்திருந்து நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.